வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் இன்னமும் எங்களுக்கு வந்து ஃபுல் என்ன பேசணும்னு நினச்சோமோ அது வந்து செட் ஆகலை. போக போக நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். டைம் தான் மெயின் ஃபேக்டர். ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு மோரார்லெஸ் ஒரு பெரிய ஃபால் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்க வேணாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 100-150 பாயிண்ட்ஸ் கீழே வரலாம். ரைட், யூஎஸ் மார்க்கெட் நேற்று செம்மையாக ஃபால் ஆயிருக்கு. அரௌண்ட் 400 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப், ரைட், ஸ்மால் கேப் யூஎஸ்ல வந்து 4% கீழே விழுந்திருக்கு ஒன்று. அதே மாதிரி டெக்னாலஜி நாஸ்டாக்கும் வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. கோல்டு ஆல்மோஸ்ட் அபவுட் $30 கீழே விழுந்திருக்கு. ஒரு 100 ரூபா பர் கிராம் வந்து கீழே விழுந்திருக்கு. சில்வர் 4% விழுந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல. பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து ரெண்டு ஃபேக்டர். இந்தியாவில் எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குன்றது பெருசாக வந்து ஷார்ட் பில்டப் ஆகல. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ப்ராஃபிட் புக்கிங் தான் ஓடிட்டு இருக்கு ஒன்று. ரெண்டாவது, 21,500 லெவலில் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அர்த்தம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீமியமில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பெருசு கிடையாது. 150ன்றது ரொம்ப மார்ஜினல். என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு எக்ஸ்பைரி. நேற்றுலாம் வந்து ஆல்மோஸ்ட் 2000 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. மேலே 47,000ல ஹையஸ்ட் காலும், கீழே வந்து 43,000ல ஹையஸ்ட் புட்டும் வந்து இருந்துச்சு. இதான் வந்து ரேஞ்ச் இருந்துச்சு. 4000 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. மேலே ஒரு 2000, கீழே 2000. இன்னைக்கெல்லாம் நீங்கள் அந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மினிமமாக அரெஸ்ட் ஆகிருக்கு. 46,000ல ஹையஸ்ட் காலும், 45,000ல ஹையஸ்ட் புட்டும். அப்படின்னா 4000ன்றது சுருங்கி 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எடுத்து பாருங்களேன், பேங்க் நிஃப்டி வந்து 45,502, ரைட், அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வெரஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து 45,660ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த 660னா மேலே வந்து வெறும் ஒரு 440 பாயிண்ட், கீழே ஒரு 660 பாயிண்ட். இதுதான் வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சை வந்து உடைச்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். சில்லறையா விட்டுருங்க, மேபி ஒரு 100-50 பாயிண்ட்ன்றது விட்டுறலாம். 46,000 பாயிண்ட்ல 50-100ன்றது ஒரு பெரிய மூவ் கிடையாது. ஸோ அந்த 46லேருந்து 46, 75, 100 அந்த லெவலில் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப் சைடில், டவுன் சைட்லையும் அதே மாதிரி இருக்குது. ஒன்னே ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் கவரிங் மேஜராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆர் பேங்க் நிஃப்டியோட காம்பனண்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே நேற்று அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரியில் போஸ்ட் லஞ்ச், ரைட், போஸ்ட் லஞ்ச் வந்து வொலட்டாலிட்டி வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,860க்கு மேலே வந்து அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கலாம். அண்ட் கீழே வந்து அந்த 21,600 கீழே தான் வந்து ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, பெருசா ஷார்ட் போயிடாதீங்க. தோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹெவி ஷார்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் ஆஸ் வெல் அஸ் டிஐஐஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் யாருமே வந்து ஷார்ட்ல இல்லை. ஸோ மாட்டிக்காதீங்க. இதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலா நீங்க வந்து இன்னைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக் வந்து மனசுல வச்சுக்க வேண்டியதுன்றது நான் சொல்றேன். பாஷ், மெட்ரோபாலிஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் சைட்ல இருக்கு. எம்ஜிஎல், வோல்டாஸ், பிர்லா சாஃப்ட். நெகட்டிவ் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிண்டல்கோவை பொறுத்த வரைக்கும் எஸ், ப்ரைஸ் பெருசா கீழே விழுந்திருக்கு. ஷார்ட் பொசிஷன், ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி நேற்று அந்த ஃபாலுக்கு வந்து ஒரு புல் பேக் வரும். இன்னைக்கு ஃப்ரெஷ் ஷார்ட் பண்ணாதீங்க அன்டில் அன்லஸ் நேத்தோட லோ உடைக்காத வரைக்கும். மேபி உடைச்சாலும் அந்த லோவை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுங்க ஷார்ட் பண்றதுக்கு. இதுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போலோ டயர்ஸ், ஏச்சர் மோட்டார், பிஹெச்இஎல் இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் பொசிஷன்ல பில்டப் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க பாத்துங்க. அண்ட் கோல்டு ரிலேட்டட், கோல்டு எல்லாமே கீழே விழுந்திருக்கனால முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ் இவங்களாம் வந்து கீழே விழுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ருப்பி எங்க போகுது. ருப்பி 83-83.20 அந்த ஜோன்லயே இருந்துச்சுன்னா சேஃப். அந்த ஜோனை உடைச்சி மேலே போச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி.